சினிமா நடிகர்கள், அரசியல் தலைவர்கள் மீதான கண்மூடித்தனமான அன்பு சமூகத்தின் பல்வேறு அடுக்குகளில் காணப்படுகிறது. இந்த அன்பு வெறும் பொழுதுபோக்கை கடந்து ஒரு பக்தி நிலையம் அடைஞ்சிருக்கு. கரூர்ல நடந்த துயர சம்பவம் இந்த அன்பில் இருண்ட பக்கத்தையும் வெளிப்படுத்தியிருக்கு. மக்கள் பார்த்தீங்கன்னா, குறிப்பாக இளைஞர்கள் நடிகர்களுக்காக, அரசியல் தலைவர்களுக்காகவும் தங்களுடைய உயிரமே பணயம் வைக்கவும் தயாரா இருக்காங்க. ஆனாலும் இந்த கூட்ட நெரிசல்ல உயிரிழந்தவர்களின் பெரும்பான்மையோர் தொழிலதிபர்களோ, செல்வந்தர்களோ அல்ல. அன்றாடம் உழைத்து வாழும் சாமானிய மக்கள் தான். சினிமா கதாநாயகர்கள் திரையில் ஒரு மாய உலகத்தையும் உருவாக்குறாங்க. அவர்கள் தீயவர்களை எதிர்த்து போராடுகிறாங்க. சமூக அநீதிகளை தட்டி கேட்கிறாங்க. இந்த மாயை நிஜ வாழ்க்கையில் தங்கள் கனவுகளையும், ஏக்கங்களையும் பூர்த்தி செய்யும் ஒரு நபராகவே அவர்களையும் பார்க்க தூண்டுகிறது. ஒரு நடிகரின் ரசிகர்கள் நடிகரின் வெற்றியை தங்கள் தனிப்பட்ட வெற்றியைப் போலவும் கருதுகிறாங்க. இது ஒரு சமூக அடையாளத்தையும் வலிமையும் அளிக்கிறது. அதே போல பார்த்தீங்கன்னா, தன் அரசியல் தலைவர்கள் உலகில் எந்த ஒரு அரசியல் தலைவரும் மக்களுக்காக சேவை செய்ய வருவதில்லை. அப்படியே வந்தாலும் நாளடைவில் மாறிவிடுகிறாங்க. தங்களுடைய சுய லாபத்திற்காகவும், தங்கள் குடும்பத்திற்காகவும் தான் அரசியல் செயல்படுகிறது. அரசியல் என்பது மக்கள் சேவை என்பது காமராஜரோடு முடிந்துவிட்டது. காமராஜர் போல் எளிமையான அரசியல்வாதிகள் மக்கள் மத்தியில புகழ் பெறுவதில்லை. நல்லகண்ணு போன்ற அரசியல்வாதிகளுக்கு கூட இவ்வளவு பெரிய கூட்டம் கூடியதில்லை. பொழுதுபோக்கும் நிஜமும் கலக்கும் இடம். பலருக்கு சினிமா என்பது வெறும் பொழுதுபோக்கை கடந்து அது ஒரு வாழ்க்கை கற்பனையாகவும், அந்த கற்பனையை கதாநாயகன் நிஜத்தில் அரசியல் தலைவராக வரும்போது அவர்களின் கற்பனைக்கும் நிஜத்துக்கும் இடையே உள்ள கோடு பல மடங்காகிறது. கரூர்ல பாத்தீங்கன்னா, உயிரிழந்தவர்களின் சிறுவர்களும் குழந்தைகளும் அடக்கம். இதுல பாத்தீங்கன்னா, மிகவும் வருத்தத்தக்க ஒரு நிகழ்வு. இந்த சம்பவம் பெற்றோரின் பொறுப்பற்ற தன்மையும், பொது நிகழ்ச்சிகளில் குழந்தைகளை பாதுகாப்பு குறித்து நிலவும் அவசியத்தையும் கேள்விக்குறியாக்குகிறது. ஒரு அரசியல் தலைவரின் கூட்டம் அறிவு களஞ்சியமோ அல்லது அறிவை கற்றுக் கொடுக்கும் இடமோ அல்ல. இது அரசியல் சார்ந்த உணர்ச்சி பூர்வமான கூட்டம். இது போன்ற கூட்டங்கள் பெரியவர்களுக்கே ஆபத்தானவை. இப்படிப்பட்ட ஆபத்தான கூட்டத்துக்கு பாத்தீங்கன்னா, குழந்தைகள் அழைத்து வந்தால் என்ன நடக்கும்ன்றது அவங்களுக்கே தெரியும். இந்த இடத்துல யாருக்கு நஷ்டம்? அந்த அரசியல் தலைவருக்கா அல்லது பலியான குழந்தையின் பெற்றோர்களுக்கா? சில பெற்றோர்கள் குழந்தைகளை சிறு வயதிலேயே தங்களுடைய அரசியல் அல்லது சினிமா ரசனையை நோக்கி ஈர்க்க முற்படுகிறாங்க. இது ஒரு தவறான முன்மாதிரி. கூட்டத்தில் ஏற்படும் நெரிசல், வெயில் அல்லது மழை, சுத்தம், தூசு ஆகியவை குழந்தைகளின் உடல்நலத்திற்கு மிகவும் ஆபத்தும் ஏற்படுத்துகிறது. ஒரு பெற்றோர் தனது குழந்தையின் பாதுகாப்பிற்கு முதலிடம் கொடுப்பது அவசியமானது. ஒரு பெரிய கூட்டத்தின் ஆபத்துக்களை அறிந்தும் குழந்தைகளை உடன் அழைத்து வருவது தனிப்பட்ட அலட்சியத்தை, சமூக பொறுப்பாண்மையும் காட்டுகிறது. பொதுவாக பாத்தீங்கன்னா, அரசியல்வாதிகள் மக்களின் சேவைக்காகவே வருகிறார்கள் என்று கூறினாலும் பெரும்பாலான சமயங்கள்ல அது உண்மையாகவே இருப்பதில்லை. பெரும்பாலான அரசியல்வாதிகளுக்கு அதிகாரம், பதவி மற்றும் பொருளாதார பலன்களை அடைவதே முதன்மையான நோக்கமாகவும் இருக்கிறது. மக்களுக்கு சேவை செய்வது என்பது அதிகாரத்தை அடைவதற்கு ஒரு வழியாக மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது. அரசியல்வாதியின் கொள்கைகள் மற்றும் செயல்பாடுகள் பெரும்பாலும் வாக்குகளை பெறுவதை நோக்கமாகவே கொண்டிருக்காங்க. பொதுமக்களுக்கு உண்மையாகவே சேவை செய்வதை விட தங்களுக்கு நெருக்கமானவர்களை திருப்திப்படுத்துவதிலேயே கவனமும் செலுத்துகிறாங்க. இருப்பினும் பாத்தீங்கன்னா, விதிவிலக்குகள் உண்டு. சில அரசியல் தலைவர்கள் உண்மையாகவே சமூகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற நல்ல நோக்கத்துடன் அரசியலுக்கும் வராங்க. ஆனாலும் அவர்கள் ஊழல் மற்றும் அதிகார மையங்களின் அழுத்தங்களுக்கு ஆட்பட்டு தங்கள் கொள்கையை மாற்றிக்கொள்ள வேண்டிய சூழலும் ஏற்படுகிறது. அல்லது அரசியலிலிருந்து விலகவும் நேரிடுகிறது. கரூரில் நடந்த துயர சம்பவம் பொதுமக்கள் எப்போதும் தங்கள் கண்ணோட்டத்தை மாற்றி விழிப்புணர்வு பெறுகிறார்கள் என்ற கேள்வியும் எழுப்புகிறது. பெரும்பாலான மக்கள் ஒரு தலைவர் அல்லது நடிகர் பின்னால் செல்வதை தங்கள் தனிப்பட்ட வளர்ச்சிக்கான ஒரு வழியாக கருதுகிறாங்க. அவர்கள் தங்கள் தலைவர் உண்மையில் தங்கள் நலனுக்காக உழைக்கிறாரா என்பதை பகுத்தறிந்து பார்ப்பதில்லை. மக்கள் தங்கள் அரசியல் தலைவர்களை வெறும் கவர்ச்சியின் அடிப்படையிலோ அல்லது சினிமா பிம்பத்தின் அடிப்படையிலோ தேர்ந்தெடுக்கப்படாமல் அவர்களின் கொள்கைகள், செயல்பாடுகள் மற்றும் சமூகத்திற்கான பங்களிப்பை அடிப்படையாக கொண்டு வாக்களிக்க வேண்டும். தரமான கல்வி மக்களிடையே பகுத்தறிந்து சிந்திக்கும் ஆற்றலை வளர்க்கும். ஊடகங்களின் பங்கு சரியான தகவல்களை வழங்குவதிலும் தவறான கண்ணோட்டங்களை மாற்றுவதிலும் முக்கியமானது. ஒரு தலைவர் மக்களுக்கு துரோகம் செய்யும் போது மக்கள் கேள்விகள் எழுப்ப வேண்டும், விமர்சனங்களை முன்வைக்க வேண்டும். அப்போதுதான் அரசியல் தலைவர்கள் மக்களுக்கு பொறுப்பானவர்களாக இருப்பாங்க. கரூரில் நடந்த துயர சம்பவம் ஒரு அதிர்ச்சியான எச்சரிக்கை. இது அரசியல் தலைவர்கள் மற்றும் ரசிகர்களின் மனப்பான்மையில மாற்றம் வர வேண்டும் என்பதையும் வலியுறுத்துகிறது. ஒரு சினிமா நடிகர் ஒரு அரசியல் தலைவராக மாறும்போது அவர் தன் பொறுப்பை உணர்ந்து ரசிகர்களை ஒரு அரசியல் இயக்கத்தின் பொறுப்புள்ள உறுப்பினராக மாற்ற வேண்டும். அதே போல மக்கள் தங்கள் பாதுகாப்பிற்கும் பகுத்தறிவுக்கும் முதலிடம் கொடுக்க வேண்டும். அப்போதுதான் இது போன்ற துயர சம்பவங்கள் மீண்டும் நடக்காமல் தடுக்கவும் முடியும். மக்களோட கருத்துக்கள் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, கரூர்ல நடந்த இந்த உயிரிழப்புக்கு பாத்தீங்கன்னா, சரியான இடம் கிடைக்கல, சரியான இடத்துக்கு அனுமதி கொடுக்காத காரணத்தினாலதான் இந்த உயிரிழப்பு நடந்துச்சுன்னு சொல்றாங்க. உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வந்து சேரும்.